தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏவல் பில்லி சூனியம் திருப்பி அனுப்பும் முறை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏவல் பில்லி சூனியத்தை திருப்பி எப்படி அனுப்புறன்ற இந்த முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போட முடியும். சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது ஒரு சின்ன எளிய தாந்திரிக முறை தான். அதனால் வீடியோவை நல்லா கூர்மையாக கவனிங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மாந்திரகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஏவல் தான் அந்த ஏவல் பில்லி சூனியம். சரிங்களா? இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமானது. ஒரு குடும்பத்தை நிலகுலைச்சிரும். செய்கிறவங்க எதை வச்சு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ உன்னிப்பாக இந்த விஷயத்தை எடுத்து நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்க. செய்வினையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக ரொம்ப ஏவல் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளை வச்சு நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு இந்த ஏவல் செஞ்சுருக்கிறது க்ளீனாக தெரியுது. அவங்க சொந்தங்களே செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்களே செஞ்சுருக்கிறாங்க. அது யார் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் இந்த பொருளை வச்சு தான் நீங்கள் இந்த செய்வினை, ஏவல், பில்லி சூனியம்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நான் சொன்னாலாச்சும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க அப்படின்றதுனால தான், உஷாராக இருப்பீங்கன்றதுனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ எதை வச்சு செய்வாங்க அந்த ஏவல், பில்லி சூனியம்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடி, காலடி மண், நகங்கள், வேர்வைப்பட்ட துணி, நம்மளுடைய ஃபோட்டோ, பேரை வச்சும் செய்வாங்க. ஆனால் பேருக்கும் ஃபோட்டோக்கும் அவ்வளோ பவர் இருக்காது. நம்மளை அடிக்கணும், வீழ்த்தணும் அப்படின்னா இந்த 4 பொருள்கள் தான். தலைமுடியும், நகங்களும், காலடி மண், வேர்வைப்பட்ட துணி. இந்த 4 பொருட்களை வச்சு தான் நம்மளை அடியோடு சாய்ச்சி வீழ்த்த முடியும். அதனால் இந்த 4 பொருளும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எந்த அனாவசியமாக வெளியில் போடாதீங்க. ஒரு வேர்வைப்பட்ட துணி இருக்குது, அழுக்கு துணி இருக்குதுன்னா உடனே அதை வாஷ் பண்ணி வெளியே போடுங்க. தேவையில்லாமல் ஒரு தலைமுடியை சீவி அங்கங்கே போட்டு வைக்கிறது, நகங்களை கட் பண்ணி துப்பி அங்கங்கே வச்சு வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். கர்ச்சீப் யூஸ் பண்ணி அங்கங்கே போட்டு வைக்கிறது. ஏன்னா இந்த கர்ச்சீப்லேயே கூட முகம் துடைக்கிறீங்கல்ல, அந்த வேர்வை வாசனை அதில் வரும் இல்லை, அப்போ அது கண்டிப்பாக ஆபத்தை தான் விளைவிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு உஷாராக பாருங்கள். எங்கேயாச்சும் போனீங்கன்னா அந்த காலடி மண் கிடைக்காத அளவுக்கு ஒரு செருப்பு போட்டுன்னு போங்க, செப்பல் யூஸ் பண்ணுங்கள். எதிராளிக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். சரிங்களா? சரிங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல் பில்லி சூனியன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது. மாந்திரிகத்திலே எல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு. மாந்திரிகம்லாம் போய் ஏமாத்து வேலை அப்படின்வாங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் கேட்டால் தான் அவனுடைய அனுபவம் சொல்லும். அவன் மாந்திரிகத்தினால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான், எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கிறான், ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு அவன் ரொம்ப கொடூரமான ஒரு வலிங்க. எதுக்கு இந்த கொடூரம்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்ச நாள். அப்போது அந்த சில காலத்தில் எதுக்கு நம்மளுக்கு அந்த கொடூரம்? சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா நல்லா இருந்துட்டு போகட்டும். அந்த திறமையை வச்சு உங்கள் திறமையை வச்சு நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் முன்னுக்கு வாங்க. அடுத்தவன் முன்னுக்கு வர்றதை பார்த்து எதுக்கு பொறாமை, பொச்சிருப்பு? எதுக்குங்க? அவனை அடுத்தவனை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பொறாமை ஆகிடுது? இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கருவிலே அழிக்கணுமா. அந்த குழந்தைங்களுக்கு அது திருமணமான ஆட்களுக்கு அந்த குழந்தை கூட பிறக்கக்கூடாதாம். என் பொண்ணை விட முதல்ல அவன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்ணுக்கு 2வது குழந்தைய பிறக்கக்கூடாது, அவள் போகிற இடத்துல அந்த வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கருவிலே கரு நிற்காத அளவுக்கு ஏவல் பண்ணுறாங்க. அந்த கரு நின்றுச்சுன்னா ஒரு மாதம் நிற்கும், 2வது மாதம் என்ன ஆகிடும்னா கரு கலைஞ்சிரும். அப்போ அந்த ஏவல் கரு தங்க விடாது. அப்போ நம்ம இந்த மாந்திரிகம் மூலிமா சரி பண்ணணும். அப்போ நான் மாந்திரிகவாதிகிட்ட போகாதையே நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, நான் எந்த விதத்தில் நான் சரி பண்ணிக்கினேன், என்னை தற்காப்புக்காக என்னை எப்படி காத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான எளிய விஷயந்தான்.
கருங்கோழி முட்டை இருக்குதுல்ல, கருங்கோழி முட்டை. அந்த கருங்கோழி முட்டைய வச்சு இத எவன் செஞ்சானோ, எவன் செய்ய சொன்னானோ, அவன் குடும்பத்துக்கு திருப்பி விடலாம். ஒரு எளிய விஷயம். கருங்கோழி முட்டைய நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்ட சுத்தி 3 பக்கம் சுத்திருங்க. 3 சுத்து சுத்திட்டு, இடது பக்கம் மறுபடியும் 3 சுத்து சுத்திட்டு, மறுபடியும் வலது பக்கம் 3 சுத்து சுத்துங்க. சுத்திட்டு, உங்க வீட்டோட மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கங்க. உங்க காலடி மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தும்பட்டிக்காய் இருந்தா தும்பட்டிக்காய் அல்லது ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தா எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழம் ஏன்னா, உங்களுடைய சேஃப்டிக்கு. நீங்க அங்க போயிட்டு சுடுகாட்ல போய் இத செய்யணும். அதனால இத வந்து நீங்க சுடுகாட்ல செஞ்சு முடிச்சுட்டு வெளிய வரும்போது, ஒரு 3 வழி கூட்டுற இடத்துல அங்க உடைக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் 1 எடுத்துக்கங்க. முடிஞ்சுச்சா? நீங்க அந்த மண்ண எடுத்துட்டீங்க. உங்க காலடி மண்ண எடுத்துட்டீங்க. 3 சுத்து ஆப்போசிட்ல 3 சுத்து இந்த பக்கம் எதிர் பக்கத்துலயும் சுத்திட்டீங்க. 9 சுத்து சுத்தியாச்சு. சுத்திட்டு உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கிழக்கு முகமா நிக்க வச்சு, எல்லாருக்குமே பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இடது கையால தான் சுத்தணும். வலது கையால சுத்தக்கூடாது. இடது கையால ஓரமா இருந்து சுத்தி, ய முதல்ல இடது ஷோல்டர்லேருந்து கீழ இறக்குங்க. அப்புறம் வலது ஷோல்டர்லேருந்து கீழ இறக்குங்க. அதுக்கப்புறம் தலையிலேருந்து டைரக்ட்டா கீழ இறக்குங்க. இறக்கிட்டு 3 மூட்டை ஏத்தி இறக்கிட்டு, அதே மாரி எல்லாரும் செஞ்சு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த முட்டைய எடுத்துன்னு போயிட்டு, அந்த கருங்கோழி முட்டைய எடுத்துன்னு போய், இந்த காலடி மண் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்கல்ல, அந்த கருங்கோழி முட்டைய எடுத்துன்னு போயிட்டு, 6 மாதத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு இறந்திருப்பாங்க. அவங்களுடைய சமாதி இருக்கும். அந்த சமாதிக்கு கீழ காலடியில இந்த மண்ண சுடுகாட்ல ஃபுல்லா தூவிடுங்க. அங்கங்க தூவிட்டு, இந்த எடுத்துன்னு போற வந்து இந்த கருங்கோழி முட்டைய என்ன பண்ணுங்க, ஒரு கற்பூரம் கொளுத்தி, அந்த கருங்கோழி முட்டைய எவன் செய்ய சொன்னானோ, அவன் பக்கம் திரும்பு. செய்தவன் பக்கம் திரும்பு. சொல்லற, சொன்னவன் தல அற, செய்தவன் நாக்கற, ஆனை ஆணை, பரமேஸ்வரன் பாதத்தானை, சுடு சுடு, பிடி பிடி, அடி அடி, சூளிங்கி போடு, ஸ்வாக. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்த ஒரு 11 வாட்டி சொல்லி, கிழக்கு முகமா நீங்க நின்னு 11 வாட்டி சொல்லி, அந்த முட்டைய உங்க தல மேலேருந்து ஏத்தி இறக்கி சுடுகாட்டுல நீங்க உங்க வீட்ல எல்லாருக்கும் எப்படி செஞ்சீங்களோ, அந்த மாரி ஏத்தி இறக்கி, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காலடியில புதைச்சிட்டு, ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு, நன்றி சொல்லிட்டு, திரும்பி வந்துடணும். திரும்பி வந்துட்டீங்கன்னா, 3 வழி கூடுற இடத்துல மறுபடியும் உங்க கையில இருக்கிற மந்திரத்த, அந்த எலுமிச்சம்பழத்த இந்த மந்திரம் சொல்லி, மறுபடியும் ஒரு 3 வாட்டி சொல்லி, சுத்தி ஏத்தி இறக்கி, இடது காலால மிதிச்சுட்டு, கை, கால், மூஞ்சி கழுவிக்கின்னு உள்ள போயிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க மேல இருக்கிற அந்த ஏவல் பிரச்சனை சுத்தமா போயிடும். நான் அடிச்சு சொல்லுவேன். சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எவன் எத செஞ்சாலும் திரும்பி செஞ்சவன் குடும்பம் என்ன ஆகும்னு தெரியுமா? அவன் குடும்பம் விளங்கவே விளங்காது. அவனுக்கு அடிபட்டு போயிடுங்க. இது உண்மை. இது சும்மா எல்லாத்துலயும் சாதாரணமா இதுன்னு நினைக்காதீங்க. இதனுடைய பவரே வேற. அந்த கருங்கோழி முட்டை சாதாரண இப்போ நம்ப ஒரு தும்பட்டி காய் எடுத்துங்க. தும்பட்டி காய்க்கு சாதாரண மருத்துவ குணம் இருக்குது. ஆனா, அதுல மாந்திரீகத்துல விளையாடலாம். சரிங்களா? அந்த மாரி ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு வேலைய செய்யும். கிலுகிலுப்பா ஒரு ஒரு வேலை செய்யும். அந்த மாரி இந்த கருங்கோழி முட்டை ஒரு வேலை செய்யும். அந்த மாரி பயங்கரமான வேலை செய்யுங்க. இது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சொன்னவன் குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் கரு இல்லாத ஆயிடும். அவன் வம்சமே ஆயிடும். அதனால தான் அந்த கருமுட்டையே புதைக்கிறது. அந்த கருமுட்டைய புதைச்சிட்டாலே அது ஏவல் அந்த கருமுட்டைக்கு ஆசைப்பட்டு அந்த கருமுட்டையில இறங்கிடும். நீங்க ஏத்தி இறக்கி அந்த கருமுட்டையில இறங்கிடும். அத எடுத்துன்னு வந்து அந்த சுடுகாட்டுல அந்த காலடியில எதுக்கு உங்களுடைய காலடி மண்ண எதுக்கு சுடுகாட்டுல போட சொன்னோம்னா, அது வந்து அந்த வேலைய சுடுகாட்டுக்கு அவங்கள எடுத்துன்னு போய் சேருன்னு சொல்லியிருப்பானுங்க. ஒரு வேளை சொல்லியிருந்தால். அதனால உங்க வீட்டு மண்ணும், அந்த காலடி மண்ணும் சேர்த்து எடுத்து சுடுகாட்டுல போட்டுட்டா, அதுக்கு தெரியாது. மறுபடியும் ஏவி விட்டாங்கன்னா கூட, உங்க காலடி மண் எங்க இருக்குது? சுடுகாட்டுல தான் இருக்குது. உங்க வீட்டுடைய மண் எங்க இருக்குது? சுடுகாட்டுல தாங்க இருக்குது. அப்ப அது எங்க வரும்? மறுபடியும் ஏவி விட்டாலும் சுடுகாட்டுக்கு தான் வரும். அப்போ உங்க வீட்டுக்கு வருமா? வராது. அப்போ உங்க வீட்டுக்கு வராது. அப்போ மறுபடியும் அவன் எத்தனை முறை உங்கள செய்யணும்னு அழிக்கணும்னு நினைச்சு செஞ்சாலும்,
மீண்டும் மீண்டும் செஞ்சால் கூட அந்த ஏவல் வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சுடுகாட்டிலே தான் இருக்கும். சுடுகாட்டை விட்டு வெளியே வராது. ஏன்னா உங்கள் காலடி மண்ணும் உங்கள் வீட்டினுடைய மண் அங்கே தானே இருக்குது. அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மண் எங்கே இருக்குதோ அந்த வாசம் கண்டு அங்கே தானே போகும். அதனால தான் சொன்னேன், அந்த மண்ணை தூக்கி அந்த சுடுகாடு ஃபுல்லாக போட்டுட்டு கரும்பு மூட்டையை புதைச்சிருங்கன்னு. இதை சொல்லி செஞ்சு முடிச்சிங்கன்னா எண்ணி உங்களுக்கு செய்ய சொன்ன ஆட்களுடைய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ளே ஒன்று கை கால் வழங்காத விழுந்துருவான், இல்லை எங்கன்னா ஆக்சிடெண்ட்டு, இல்லை எங்கன்னா அடிபட்டு போயிடுவான். சரிங்களா? இது நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.